இன்றைய மன்னா. டுடேஸ் மன்னா. எரேமியா 32:27, ஜெரேமியா 32:27. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? I am the Lord, the God of all mankind. Is anything too hard for me? மரியாளிடம், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் என்று தேவதூதனாலே சொல்லப்பட்ட போது அவள் சொன்னது, இது எப்படியாகும்? நான் புருஷனை அறியேனே என்பதாகும். ஆம், அவள் சொல்வது 100% உண்மை. சூழ்நிலைமைகளை பார்க்கும் போதும், தன்னை சுற்றி இருக்கிற காரியங்களை பார்க்கும் போதும், தன்னுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட ஒன்றாக தான் இந்த வார்த்தைகள் நிச்சயமாக அவளுக்கு இருந்தது. ஆனால் அவளுக்கு கிடைத்த பதில், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்ற வார்த்தைகள் தான். அன்பான தேவ பிள்ளையே, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவரால் எல்லாம் கூடும். சூழ்நிலைமைகளை பார்க்கும்போது அது ஒருவேளை கூடாத காரியமாய் இருக்கலாம், நம்முடைய சிந்தனைகளுக்கும் சூழ்நிலைமைகளுக்கும் அப்பாற்பட்ட ஒன்றாக இருக்கலாம். ஆனால் அது தேவனால் நிச்சயமாக கூடும். அவர் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அவர் உன் வாழ்விலும் நீ முடியாது, இது நடக்காது என்று எண்ணுகிற காரியத்தில் அதிசயமான காரியத்தை நிச்சயம் செய்வார். கலங்காதே, சோர்ந்து போகாதே. அவர் மேல் உன்னுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்து. நிச்சயமாகவே அவர் உன் வாழ்வில் கூடாதென்று நீ எண்ணுகிற விஷயத்தில் அற்புதம் செய்வார். God bless you.